முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இந்த வீடு பத்தி எரிய போகுது ப்ரோ. வேற லெவல்ல சண்டை காட்சிகள் இருக்க போது, அடிச்சுன்னு சாக போறாங்க. முக்கியமா பெண்கள் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இந்த வீட்டுக்குள்ள சண்டை செய்வாங்க அப்படிங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பிக் பாஸ் இந்த வீட்டுக்குள்ள ஒரு வேலையை பார்த்திருக்காப்ல. பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இந்த வீட்டுக்குள்ள இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் அனௌன்ஸ் பண்றாரு. இந்த டாஸ்க்கை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பா சண்டைகள் வரும். அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்திருக்காரு. இது ஆக்சுவலா என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இப்போ நீங்க ட்ரெஸ்லாம் வச்சிருப்பீங்களா, உங்களுக்கான ட்ரெஸ், அந்த ட்ரெஸ், செருப்பு, மேக்கப் ஐட்டம் எல்லாத்தையுமே பிக் பாஸ்ட கொடுத்துடணும். இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்க பிக் பாஸ்ட கொடுத்துடணும். எதுவுமே இருக்காது உங்ககிட்ட. ஒன்லி பிக் பாஸ் கொடுக்குற யூனிஃபார்ம்ல மட்டும் தான் நீங்க இந்த வாரம் சுத்தி ஆகணும். அப்படியே ஒன்லி பிக் பாஸ் கொடுக்குற யூனிஃபார்ம்ல மட்டும் தான் இந்த வாரம் நீங்க சுத்தணும். ப்ரோ இதுல என்ன ப்ரோ டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு, இங்க தான் டாஸ்க் இருக்கு. ஆக்சுவலா வீட்டுக்குள்ள இருக்க பெண்களுக்கு கண்டிப்பா மேக்கப் வேணும். ஏன்னா அவங்கள நல்லா அழகா காமிச்சுக்கணும்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க. அதுக்கு தான் வந்திருக்காங்க. அது மூலமா தான் வெளியே போய் ஏதாவது சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் உள்ள வந்திருக்காங்க. அதனால தான் வெளியே பயங்கரமா செலவு பண்ணி ட்ரெஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வருவாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பிக் பாஸ் அள்ளிட்டு போயிட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மேக்கப் போடாமல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா கேமராக்கு நம்ம வந்து அழகா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு பார்க்கவும் ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் தூக்கிட்டு போனா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உங்களுக்கான பொருட்கள் எல்லாம் பிக் பாஸ் எடுத்துட்டு போயிட்டார்ல, இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணணும். எப்படி அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் நீங்க ஏர்ன் பண்ணணும். அதுதான் இந்த வாரத்துக்கான டாஸ்க். இந்த வாரம் ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டாஸ்க் வைப்பாங்க. அந்த டாஸ்க்ல ஏதாச்சும் நீங்க காயின்ஸ் மாதிரி வின் பண்ணி உங்களுக்கான பொருட்களை ஒன்னொன்னா வாங்க வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். அதுதான் டாஸ்கா இருக்கும். ஏன்னா மலையாளம் பிக் பாஸ்ல இந்த டாஸ்க் வச்சிருந்தாங்க. இந்த சீசன் மலையாளம் ஒன்று போயிட்டு இருக்கு, அது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அங்க வந்து இந்த டாஸ்க் வச்சிருந்தாங்க. முதல் வாரமோ 2வது வாரத்துல இருந்துச்சு. அங்க இதே மாதிரி தான் சேம். எல்லாருக்கான ட்ரெஸ்ஸையுமே எடுத்துட்டாங்க, மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு சில பேருக்கு மட்டும் ட்ரெஸ் அலோவ் பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல, நான் கரெக்டா கவனிக்கல. பட் இந்த டாஸ்க் மலையாள பிக் பாஸ்ல இருந்துச்சு. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டெய்லி ஒவ்வொரு டாஸ்க் மாதிரி ஏதாவது வைப்பாங்க ப்ரோ. சோ நம்ம தமிழ் பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் 2 வீடு வேற இருக்கா, அப்படி இருக்கும்போது ஏதாவது டாஸ்க் மாதிரி வைப்பாங்க. 2 வீட்டுக்கும் சேர்த்து மோத விடுவாங்க. 2 வீடும் வின் பண்ணணும். வின் பண்ணும்போது ஏதாவது காயின்ஸ் மாதிரி கிடைக்கும். அப்படி காயின்ஸை நீங்க ஏர்ன் பண்ணி அந்த காயின்ஸ் மூலமா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கான பொருட்களை வாங்க வேண்டியிருக்கும் நான் நினைக்கிறேன். நான் கவனிக்கிறது எனக்கு அப்படிதான் தெரியுது. அந்த காயின்ஸ் மூலமா அவங்களுக்கான பொருட்களை, சட்டையோ பேண்டோ, இவங்களுக்கான சட்டையை கொடுங்க, இவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் கொடுங்க, இவங்களுக்கான மேக்கப் ஐட்டம்ஸை கொடுங்க, இந்த மாதிரி காயின்ஸை வச்சு வாங்க வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். அப்படி இல்லையா, டீமா இருக்கா, இப்போ 2 டீமுக்கு போட்டி வைப்பாங்க. இந்த டீம் வின் பண்ணுதுன்னா இந்த டீம்ல ஒரு நபருக்கு அவங்களுக்கான பொருட்கள்லாம் அவங்க வந்து பிக் பாஸ்ல இருந்து வாங்கிக்கலாம்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது 2 வீடு மோதும் போது பிக் பாஸ் ஹவுஸா இல்ல டீலக்ஸ் ஹவுஸான்னு சொல்லி அடிச்சுப்பாங்க. அப்படி அடிச்சுக்கும் போது டீலக்ஸ் ஹவுஸ் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்ல இருக்க யாராவது ஒருத்தருக்கு அவங்களுக்கான பொருட்களை வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கான பொருட்கள் கேட்பாங்க. கண்டிப்பா அவங்க தான் கேட்பாங்க, அவங்களுக்கான பொருட்களை கேட்பாங்க. அதுதான் அங்க பிரச்சனை வெடிக்கும். ஏன்னா ஒருத்தர் கேட்பாங்க எனக்கு பொருள் வேணும்னு கேட்பாங்க, இன்னொருத்தர் கேட்பாங்க எனக்கு பொருள் வேணும்னு கேட்பாங்க. சோ அது மூலமா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான சண்டைகள் வர ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நல்ல சண்டைகள் போகும் நான் நினைக்கிறேன். முக்கியமா பிக் பாஸ் ஹவுஸ்லாம் வின் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், எடுத்த இடத்துல பார்வர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு பொருள் வேணும்னு நிற்பாங்க, ரெண்டாவது வியானா வந்து எனக்கு வேணும்னு நிற்பாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதுதான் இந்த வாரத்துக்கான டாஸ்கா வச்சிருக்காங்க. பட் நான் மலையாளம் பிபில கவனிச்ச வரதுக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லை. நான் கவனிச்ச வரதுக்கு ஒரு மாதிரி நார்மலாக தான் போச்சு. ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ள சும்மா தான் இருப்பாங்க. அப்பப்போ ஏதாவது டாஸ்க் இருக்கும், போய் விளையாடுவாங்க. அங்கே ஆக்சுவலாக காயின் மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஓகேவா? அங்கே வந்து காயின் பேஸில் தான் வச்சிருந்தாங்க. வின் பண்ணுற டாஸ்க் மாதிரி வைப்பாங்க. அங்கே நீங்கள் வின் பண்ணி காயின் ஏர்ன் பண்ணணும். அந்த காயின் மூலமாக உங்களுக்கான இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிராசரி டாஸ்க்லாம் வச்சிருப்பாங்கல்ல, கிராசரி டாஸ்க்ல காயின்ஸை வின் பண்ணி அந்த காயின் மூலமாக போயிட்டு உங்களுக்கான இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்களா? அதே மாதிரி தான் ஆக்சுவலாக மலையாளம் பிக் பாஸ்ல வச்சிருந்தாங்க. பட் தமிழ் பிக் பாஸ் எப்படி இருக்க போன்னு தெரியல. ஏன்னா இங்கே பிக் பாஸ் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு சில வேலைகளை கொளுத்தி போடுவார். அவர் கொளுத்தி போடாமலாம் இருக்க மாட்டாரு. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்வாப்பிங் மேட்டர்லாம் வீட்டுக்குள்ள நடந்துச்சு. ஓகேவா? நான் தான் ரொம்ப லேட்டா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸ்வாப்பிங் மேட்டர் அப்ப கூட பிக் பாஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. டீலக்ஸ் ரூமுக்கு யார் போறீங்களோ கொஞ்சம் பார்த்து கவனிச்சு போங்க. டீலக்ஸ் ரூமுக்கு போறவங்களுக்கு மேபி இந்த வாட்டி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த இடத்தை சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு கட்டத்தில் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இந்த வாரத்துக்கான டாஸ்க் வந்து நாங்க அப்படி வச்சிருக்கோங்கிறத ஓப்பனா சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ பெருசா பசங்க வந்து இந்த ட்ரெஸ்க்கு ஆசைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். பசங்க வந்து சாதாரணமாக ஓகே யூனிஃபார்ம்ல சுத்தலான்னு சுத்துவாங்க. பெண்கள் வேணா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கான ட்ரெஸ், அவங்களுக்கான மேக்கப் ஐட்டம், செருப்பு, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து சண்டை போடுவான்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரோ, எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்க எல்லா டாஸ்க்கையும் அழிச்சிருவாங்க. ஒரு டாஸ்க் விடாம எல்லா டாஸ்க்கையும் அழிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த டாஸ்க்கை மட்டும் கரெக்டாக பண்ணிடுவாங்களா என்ன?
சொல்லுங்க, இந்த டாஸ்க் மட்டும் என்ன கரெக்டா பண்ணிடுவாங்களா? நான் வாய்ப்பே கிடையாது. அதுவும் புது டாஸ்க், இதுக்கு முன்னாடி தமிழ் பிக் பாஸ்ல வச்சதே இல்ல. ரொம்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இவங்களே ரூல்ஸ் எழுதினாலும் எழுதுவாங்க. இவங்களே ரொம்ப புதுசா ரூல்ஸ் எழுதி இந்த டாஸ்கே ரொம்ப புதுசா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பிக் பாஸ் ரொம்ப அப்படி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்றாப்ல, அப்படி பயங்கரமா நீங்க எதுக்காண்டி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, நீங்க யார் அப்படிங்கறத காமிச்சு வெளியே வந்து அது மூலமா வாய்ப்புகள் தேடி தானே வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள நீங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்க வேணாம் அப்படிங்கறத நீங்களே டிசைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாப்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டுக்குள்ள அவங்கள வெல் அப்படின்னு காமிச்சுக்கிட்டாதான் வெளியே வந்து அது மூலமா ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே இவங்க பார்க்க அழகா இருக்காங்க, ஓகே இவங்க பார்க்க இப்படி இருக்காங்க, இந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள அந்த மாதிரி விஷயத்த ஒரு வாரம் ஃபுல்லா காமிக்காம இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம ஆதிர சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்குள்ள நான் வந்து என்னோட ஃபேஸை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு தான் வந்திருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு மாஸ்க் கொடுத்து என்னோட மூஞ்சை நீங்க மறைச்சிட்டீங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்? இந்த வாரம் ஃபுல்லாக நான் மூஞ்ச மறைச்சு சுற்றணும்னா அதுவே எவ்வளோ பெரிய கஷ்டம். அதுக்காண்டி தான் நான் வந்து என் மாஸ்க்கை சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்போ பேசியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக மேபி அவங்க ஒரே யூனிஃபார்மில் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்துடும். ஏன்னா நீங்கள் காயின்ஸ் வின் பண்ணல, உங்கள் டீம் வந்து சரியாக விளையாடலன்னா நீங்கள் கடைசி வரத்துக்கு ஒரே யூனிஃபார்மில் தான் சுற்றுவீங்க. அதுதான் இந்த டாஸ்க்குக்கான ஒரு பேஸாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சொல்ல முடியாது, யாராச்சும் வேணுங்கன்னு பழி வாங்கி நம்ம இந்த யூனிஃபார்மில் இருந்தாலே பரவாயில்ல, பட் கூட இருக்கணும் அதே யூனிஃபார்மில் இருக்கணும்னு சொல்லிட்டு பழி வாங்கி பண்ணா கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுதான் டாஸ்கா வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை கம்மியா தான் இருக்கு. ஏன் நம்பிக்கை எனக்கு கம்மியா இருக்குன்னா, அவுட் சைட் டாஸ்க் பெருசா வைக்க முடியாது. ஓகே, அவுட் சைட் டாஸ்க் அப்படிங்கிறது பெருசா வைக்க முடியாது. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு, சென்னையில் இன்னைக்கு கூட மழை தான் தூரிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும் அவுட் சைட் டாஸ்க் வைக்க மாட்டாங்க. ஒன்னு அந்த வீட்டுக்குள்ளே வைப்பாங்க, இல்லாட்டினா அந்த அது பேர் என்னங்க ஆக்டிவிட்டி ஏரியாவில் வைப்பாங்க. 2 இடத்துல தான் டாஸ்க் வைக்க முடியும். 2 இடத்துல டாஸ்க் வச்சா ஒன்று டாஸ்க்கை லைட்டாக விளையாடுவானோ இல்லைன்னா தூங்கிடுவானு. ஏன்னா சும்மாவே அங்கங்கே லைட்டை அடைச்சி வச்சிட்டாலே அப்படியே பேன்னு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் சண்டை வரும், இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் சண்டை வரும். இவங்க கரெக்டாக விளையாண்டா வரும், இல்லைன்னா சண்டை வராது. இல்லைன்னா நார்மலாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், மலையாளிஸ் நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக சாட்டில். எனக்கு இந்த டாஸ்க்கை பற்றி ரொம்ப கிளியராக தரல. ஏன்னா நான் வந்து எபிசோட் லைட்டாக தான் பார்த்துக்கிட்டேன். எபிசோட் பார்க்குறது, சம் கிளிப்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்லேருந்து. பட் அதனால தான் எனக்கு தெரியல. ஏன்னா இந்த டாஸ்க் கொடுத்தப்போ தான் இந்த லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க பயங்கரமாக சண்டைலாம் போட்டாங்க. கரெக்டு தானே? லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்த அந்த லெஸ்பியன் கப்புள்ஸ்க்கு ஆப்போசிட்டாக பயங்கரமாக சண்டைலாம் போட்டாங்க. அந்த இதுதான் பார்த்தேன், அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் பார்த்தேன், மற்றபடி பெருசாக பார்க்கல. ஸோ இந்த டாஸ்க்கை பற்றி உங்களுக்கான கருத்து, இந்த டாஸ்க் எப்படி மலையாளத்தில் இருந்துச்சு, இங்கே தமிழில் எப்படி கிளிக் ஆகும், இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டிங்கன்னா நான் பின் பண்ணி வச்சுப்பேன், நானும் தெரிஞ்சுப்பேன் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. நான் கவனிச்ச ஒருத்துக்கு 2 வீட்டுக்கு இடையில பயங்கரமான போட்டி இருக்கும். அதில் எந்த வீட்டு ஜெயிக்குதோ அந்த வீட்டில் ஒவ்வொருத்தருக்கா ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா காயின் பேஸில் வச்சு காயினை கலெக்ட் பண்ணி அங்கே ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் அவங்களுக்கான ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்கு ஏது நடக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும் ப்ரோ. இப்போ நீங்கள் லைவ் பார்த்தீங்க, நிறைய பேர் லைவ் பார்த்துருப்பீங்க. நான் லைவை கவனிச்ச வரதுக்கு இன்னைக்கு காலிலேருந்து ஒரு மாதிரி போரிங்காக தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? எல்லாரும் ஒரு மாதிரி மந்தமாக செட் ஆகிட்டாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி மந்தமாக செட் ஆகிட்டு பெருசாக சண்டை போடக்கூடாது, பெருசாக கத்தக்கூடாது. கத்துனா நமக்கான பேர் டேமேஜ் ஆயிரும், சண்டை போட்டால் நமக்கான பேர் டேமேஜ் ஆயிரும். நம்ம நார்மலாகவே இருந்துட்டு போயிடுவோம். வீக்கெண்டில் நம்ம ரோஸ்ட் வாங்கக்கூடாது, மக்கள்கிட்ட நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள மாற்றிக்கிட்டு இந்த வீட்டில் போயிட்டு இருக்காங்களும் எனக்கு தோணுது. நான் காலையிலேருந்து கவனிச்ச வரதுக்கு ரொம்ப அவங்கள மாற்றிக்கிட்டு ரொம்ப அமைதியாக அப்படியே உருண்டு போயிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சில பேர் மட்டும் தான் இன்னும் அதே மோட்ல இருக்காங்க. நம்ம விஜய் பார்வதி ஆகட்டும், கனி அவர்கள் ஆகட்டும், நம்ம காமு மாமா ஆகட்டும், இவங்கெல்லாம் மட்டும் தான் இன்னும் அதே மோட்ல இருந்த மாதிரி இருக்கு. மற்றபடி எல்லாருமே கொஞ்சம் அவங்கள மாற்றிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.